ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வர்றோம்ல. அதுல திருமறையின் தோற்றுவாக அமைந்திருக்கக்கூடிய அல்கம் சூராவின் விளக்கத்தை தொடர்ச்சியா பார்த்து வர்றோம். அதுல ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். வலல்லாலீன் என்ற வார்த்தைக்கு எப்படின்னு அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, யா அல்லாஹ் எங்கள் நேரால பாதையில் சேர்த்து யார் மீது உன் கோபம் வந்து விட்டதோ அவர்கள் பாதையில் எனக்கு செலுத்தாத, உன் பாதையை விட்டு திரும்பினவங்க பாதையை எனக்கு செலுத்திடாத அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பிரார்த்தனைக்க சொல்றான். இதை வலுச்சேர்க்கும் விதமாக குர்ஆன் ஹதீஸ் முழுவதும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இறைவனின் பாதை ஒண்ணுதான் அப்படின்னு நமக்கு தெளிவா விளங்க முடியுதுங்க. அது நபிகள் நாயகம் ஒரு முறை சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க ஒரு கோட்டை வரைந்து விட்டு இந்த கோட்டுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் இன்னொரு கோட்டை வரைகிறாங்க. வளைஞ்சிட்டு இந்த நேர்கோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நேர்கோடு தான் இறைவனின் வழி. மற்ற கோடு இருக்கு பார்த்தீங்களா, இடதுபுறக்கும் வலதுபுறக்கும் உள்ள கோடு சைத்தான் உங்களை அதன் பால் இழுக்கிறான். யார் இறைவனுக்கு அஞ்சி இறைவனின் கோட்டை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நேர்வழியை பெற்றார்கள் என்று கூறிவிட்டு குர்ஆனுடைய 5:106 156 வசனத்தை எழுதி கட்டுறாங்க. இந்த 6:156 53 என்ன இருக்கு? இதுவே எனது நேரான வழி, எனவே இதுவே பின்பற்றுங்கள். பல வழிகளை பின்பற்றார்கள், அவை அவனது ஒரே வழியை விட்டு உங்களை பிரித்து விடும். நீங்கள் அஞ்சுவதற்காக இதையே உங்களுக்கு வலியுறுத்துகிறான். அப்ப இறைவனின் பாதை என்பது ஒன்றுதான். எது குர்ஆன்ல இருந்து இருக்கிறதோ, அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லிவிட்டானோ அது குர்ஆன் நேர்வழி. எது நபிகள் நாயகம் இதுதான் நேர்வழி என்று நம்ம காட்டி விட்டார்களோ அதுதான் நேர்வழி. அப்ப இந்த வலல்லாலீன் என்று சொல்றது நமக்கு உறுதியா நம்ம பிரார்த்திக்கிறதை நம்ம வலுச்சேர்க்கும் விதமாக குர்ஆனையும் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதலையும் நபிகள் நாயகம் அங்கீகாரத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டால்தான் இதுல நம்ம நேரா இருக்க முடியுங்க. அதை விட்டு போட்டு நம்ம மனோ இச்சை இருக்குல்ல, நம்ம ஒரு விஷயம் நமக்கு சரியா இருக்கும், நமக்கு இன்னும் நமக்கு இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்று சொல்லி இருக்கிற இன்னொன்று இது நமக்கு சரியா இருக்குமே அப்படின்னு நம்ம மனோ இச்சையை பின்பற்றினாலும் அது நேர்வழி ஆகாது. அது இறைவனின் பாதையை விட்டு நம்மளை மாற்றிவிடும். அது அல்லாஹ் குர்ஆன்லயே என்ன சொல்றான்னா, 3வது வசனம் 31:6 அல்லாஹ்வின் பாதையை கேலியாக கருதிவிட்டு மக்களை அறிவின்றி வழிகெடுத்தும் வீணர்களின் வீணான செய்திகளை விலைக்கு வாங்கியவர்கள் மனிதர்களில் உள்ளனர், அவர் இழிவுதலும் பேதை உண்டு. அல்லாஹ்வின் பாதையை நம்ம அலட்சியமா சொல்லிட்டோம்னா அவங்க வீணர்கள் அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் 45:23 சொல்றான், தனது மனோ இச்சையை தனது கடவுளாக்கி கொண்டவர்களை பார்த்தீரா, தெரிந்தே அல்லாஹை வழியெடுத்தான், அவன் செவியிலும் உள்ளத்திலும் முத்திரையிட்டு விட்டான், அவன் பார்வையில் மீது மூடி அமைத்தான், அல்லாஹுக்கு பின் அவனுக்கு வழிகாட்டவும் யாரும் இல்லை. மனோ இச்சை கடவுளாக்கி மனோ இச்சை பின்பற்றுபவர்கள் அது மனோ இச்சை கடவுளாக்கி இணை ஏற்படுத்தி விட்டார்கள் அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்கள் உள்ளங்களில் முத்திரையிட்டதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்புறம் மேலும் சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல 6:56 அல்லாஹ்வின்றி நீங்கள் பிரார்த்திப்போரை வணங்குவதை விட்டு தடுக்கப்பட்டவன் நான் என்று நீங்க கூறுங்க. உங்கள் மனோஇச்சையை பின்பற்ற மாட்டேன், வழி தவறி விடுவேன், நேர்வழி பெற்றவன் ஆக மாட்டேன் என்று கூறுவீராக. மனோ இச்சையை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க நேர்வழி பெற்றவன் ஆக மாட்டான்னு நபியே நீ போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து நமக்கு என்ன தெளிவா விளங்க முடியும்னா, இந்த வலல்லாலீன் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்ற என்ற பிரார்த்தனைக்கு நம்ம உயிரூட்டும் விதமா இருக்கணும்னா எப்பவும் நம்ம இறைவனின் பாதையை விட்டு நம்ம வழி மாறி இருக்கக்கூடாது. அல்லாஹும் நபிகள் நாயகம் எதை காட்டுறாங்களோ அதைத்தான் நம்ம பின்பற்றணும். அது அல்லாஹ் குர்ஆன்ல 16:120 சொன்னா,
விவேகத்துடன் அழகிய அறிவினுடன் உமது இறைவனின் பாதையை நோக்கி அழைப்பீராக. அவர்களுக்கு அழகிய முறையில் விவாதம் செய்வீராக. உமது இறைவன் தனது பாதையை விட்டு விளையோரை அறிந்தவன், நேர்வழி பெற்றோரையும் அவன் அறிந்தவன். அப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸை கொண்டு மக்களை அழகான முறையிலும் புத்தி சாதுரியத்துடனும் நம்மளும் நம்ம அறிவு பெற்று நம்மளும் தேடி படித்து கொண்டு பிறரையும் அழைத்தால்தான் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். தங்கள் மனோ இச்சையை மார்க்கமாக்கி கொண்டவர்களும் நேர்வழி பெற்றவர்கள் இல்ல, சைத்தானை பின்பற்றவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் இல்ல. ஆக அல்லாஹ்வின் நல்லவடியார்களே, இறைவன் இடத்திலிருந்து பொறுத்திருந்து மட்டும்தான் நேர்வழி வரும். நபிகள் நாயகம் மட்டுமே நேர்வழி காட்ட முடியும். எந்த நாதாக்களும், எந்த முரீதுகளும், எந்த ஷேகுமார்களும், எந்த அறிஞர்களும் நேர்வழி காட்ட முடியாது. நம்ம பிரார்த்தனைக்கு உயிரூட்டும் விதமாக அல்லாஹ்வை மட்டுமே நம்ம பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் பாதையில் மட்டுமே நடக்க வேண்டும். அப்பத்தான் நம்ம இந்த உலகத்திலையும் வெற்றி அடைய முடியும், மறு உலகத்திலும் என்று கூறி எந்த கட்டங்களையும் இந்த வலல்லாலின் என்ற பிரார்த்தனைக்கு மாற்றமாக நம்ம நடக்கக்கூடாது என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.